ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டீஸ் ப்ளாக்ஸ். நாங்கள் தான் அவங்க ரஜிகவி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், 4 வெங்காயம் வந்து வெட்டி எடுத்திருக்கோம், 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்திருக்கோம், தயிரும் எடுத்திருக்கோம், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கோம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சிக்கோம். இங்கே வந்து எல்லா வகையான ஸ்பைசஸும் எடுத்திருக்கோம். பெருஞ்சீரகம், பிரியாணியில் ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு. இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் ஆகலாம். வைப்போம். சட்டி சூடாயிட்டு எண்ணெயும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து எல்லா ஸ்பைசஸையும் சேர்ப்போம். இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தம் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வந்து சட்டியில் வந்து வதக்கி எடுத்துட்டு ரைஸ் குக்கரில் தம் பிரியாணி செய்வோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்கிறோம்ன்றதை. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொள்ளுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். வெட்டி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். தேவையான அளவு மஞ்சத்தூளையும் சேர்ப்போம். தனி மிளகாய்த்தூளும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் 2 ஸ்பூன் சேர்க்கோம். இப்போவே வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னு சொன்னால் பிரியாணிக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை, நேச்சுரலாகவே வந்து கலர் வரும். நாங்கள் எந்த வித ஃபுட் கலரும் சேர்க்கலை. நாங்கள் எப்படி செய்கிறோம்ன்றதை வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ சிக்கனையும் சேர்த்து கொள்ளுவோம். தம் பிரியாணிக்கு வந்து சிக்கனை வந்து சின்ன வெட்டி போடக்கூடாது, ஒரு அளவாக வந்து சிக்கனை வெட்டி போடணும். இப்போ தயிரையும் சேர்த்து கொள்ளுவோம்.
பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ லெமன் ஜூஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இருபது நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி அரிசி ரைஸ் குக்கரில் சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கோம், பிரியாணி அரிசி. இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச பிரியாணி மசாலாவையும் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு கப் அரிசிக்கு 1,5 கப் தண்ணி சேர்க்கணும். நாங்கள் இப்போ அதே அளவில் இப்போ தண்ணி சேர்க்கோம். நாங்கள் கொஞ்சம் வட்டரும் கொஞ்சம் சேர்க்கோம். இப்போ ரைஸ் குக்கர் மூடியை போட்டு தம் போடுவோம். இப்போ 20-30 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. பாருங்கள் எப்படி இருக்கேன்டு. நல்லா அரிசியெல்லாம் நல்லா வெந்து சிக்கன் எல்லாம் வெந்து எப்படி இருக்கேன்டு பாருங்க. சட்டியில் ஒட்டாமல் இப்படி வந்திருக்கேன்டு பாருங்க. இப்போ புதினா கொஞ்சம் மேலால் தூவி விடுவோம். இப்போ எங்களோட தம் பிரியாணி ரெடி ஆகிவிட்டது. எப்படி இருக்கேன்னு பாருங்கள். நாங்கள் தம் பிரியாணிக்கு முட்டை அவிச்சு எடுத்திருக்கோம். அங்கால சிக்கன் 65யும் செய்து எடுத்திருக்கோம். எப்படி இருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா நல்லா காரசாரமாக எல்லாமே உப்பெல்லாம் அளவாக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கு எங்களோட தம் பிரியாணி. ரைஸ் குக்கரில் செய்த தம் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய். ஓகே மக்களே, எங்களுக்கு பசி வந்தது, நாங்கள் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.